வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னோட பதிவில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துருக்கேன். ஒன்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அது ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன என்ன பிரச்சனை இருக்குது, இதை பற்றி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நாள் கூட தவறாமல் உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டாக கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் லைக் மாத்திரம் பண்ண மாட்டேன்றீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது என்கரேஜாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்காகவும் நான் தேடி எடுத்து எளிமையாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இதை நான் ஒரு ரகசியமாக வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதில் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தராக இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு பெருமைப்படுறேன். உங்களுக்கு என்னோடய குரல் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லை நான் எப்படி மாற்றிக்கணுன்றதை சொல்லுங்கள். ஏதாவது சொன்னால் தானே எனக்கும் நான் பேசுகிறதுக்கு பரவாயில்ல, இத்தனை பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க, இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம், அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னுடைய சேனலில் உங்களுக்கு தேவையான, அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயமும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எளிய முறையில் சொல்லுவேன். தனிமையோட ஆற்றலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தனிமைன்னா பயங்கரமான கொடுமையாக தெரியும். முதல்ல எனக்கே கூட அப்படி தாங்க தெரிஞ்சுது. ஆனால் அதை தீர ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பயங்கர வலிமையான விஷயங்க. நிறைய பேர் தனிமைன்னதுமே என்ன குடும்பத்தை விட்டு விலக்கி ஓரமாக வச்சுட்டாங்க, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஏதோ சாதிக்க போகிறீங்க, அதுக்காக தான் இந்த தனிமை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனிமைன்றது வெறுமை கிடையாது, அது மிக பெரிய ஆற்றல். உலகத்தையே மாற்றின ஞானிகள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், ஏங்க 18 சித்தர்கள், இவங்க அடைஞ்ச சக்திக்கெல்லாம் காரணம் என்னங்க? இந்த தனிமை தாங்க. இந்த தனிமை சக்தியாக நம்ம மாற்றணும். இந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்தினா இது நமக்கு வலிமையாக இருக்கும் அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறது. இந்த தனிமைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளோ நாள் ஒரு குடும்பத்தில் நான் உயர்ந்த நிலையில் இருந்தேன், இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனையால் நான் தனிமைப்படுத்தப்படுறேன். இல்லைன்னா இவ்வளோ நாள் நான் எல்லோரு கூடவும் இருந்தேன், அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்காமல் தனியாக போன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் நம்ம முருகனை எடுத்துங்க. அவர் பழனிக்கு தனிமையில் வந்த அப்புறம்தாங்க அவருடைய ஆற்றல் உலகத்துக்கே புரிஞ்சுது. இல்லைன்னா அவர் கைலாய மலையில் குழந்தைங்களோட குழந்தையாக விளையாடிட்டு தான் இருப்பார். தனியாக தனக்குன்னு ஒரு மலை, கோவில் எல்லாத்தையும் உருவாக்கி மொத்த பெரிய அங்கே வர வச்சு எவ்வளோ சக்தி அந்த குழந்தை காமிச்சிருக்கு பாருங்கள். அப்போ தனிமைன்றது எவ்வளோ சக்தி. முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தனிமை அப்படின்றது மிக பெரிய கண்ணாடி. நீங்கள் அதை பார்க்குற வாய்ப்பு தான் அந்த தனிமை. அதாவது பூத கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. பூத கண்ணாடின்றது நம்மக்கிட்ட சின்ன விஷயம் இருந்தால் கூட பெருசாக தெரியும். அதை தெரிஞ்சிக்க தான் இந்த தனிமை உங்களுக்கு தேவைப்படுது. இதனால் என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நீங்கள் கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம பிறருக்காக வாழ்ந்துட்டு இருந்தோங்க. நிஜமாகவே நம்மளை பற்றி ஒரு நிமிஷம் கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நினைக்க வாய்ப்பே கிடையாது. கூட்டத்தில் இருக்கும்போது அத்தனை பேருக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நினைப்போமே தவிர நமக்கு என்ன தேவை,
நம்ம எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும், நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோங்க. அதனால தான் இந்த தனிமைன்றது உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்தது. இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்கள் மனசு என்ன கேட்க போகுது, உங்ககிட்ட என்ன என்ன சொல்ல போகுதுன்றது உங்கள் காதில் விழும். அதுக்குண்டான பதிலை தேடுற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா உங்களை சுற்றிலும் கூட்டம் கிடையாது. உங்களை எல்லாம் தனியாக ஒதுக்கியாச்சு. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரும் விலகின அப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்துருப்பீங்க பாருங்கள். அந்த அமைதி, தனிமை, வெறுமை உங்களுக்கு அதாவது மெல்லமாக உங்கள் உள்ளத்திலேருந்து கேள்வி கேட்கும். எப்படியோ இருந்த, நீ ஏன்ப்பா இப்படி இருக்க? நீ யார்? உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கே, அது எங்கே போச்சு? நீ உனக்கு எவ்வளோ திறமை இருந்தது, அதெல்லாம் எங்கே போச்சு? நீ ஏன் புரிஞ்சிக்கவே இல்லை? நீ அப்போ இந்த செயலை செஞ்சிய, எவ்வளோ சுலபமாக செஞ்ச, இப்போ ஏன் உனக்கு முடியல, பயப்படுற? இதெல்லாம், இந்த கேள்வியெல்லாம் உங்கள் மனசில் தன்னால் வரும். இது வரைக்கும் நீங்கள் கேட்காத கேள்வியெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே இருந்து உங்களுக்கு சத்தம் அதிகமாக கேட்கும். ஏன்னா உங்களை சுற்றி நிசப்தம் இருக்குது. உங்கள் மனசு கேட்குற கேள்வி உங்களுக்கு பதில் சொல்ல வைக்கும். உங்களால் அப்போ தான் முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்மளால் முடிவெடுக்க முடியும். பின்னாடி சத்தமோ, ஒரே மகிழ்ச்சியோ, ஒரே விளையாட்டோ இருந்தால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டில் யாருமே கிடையாது. அங்கே ஒரு குளத்துல விழுந்துட்டீங்க. அப்போ யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணுவீங்களா? இல்லை முட்டி மோதி எப்படியாவது உயிரை காப்பாற்றி வெளியில் வரணும்னு நினைப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள், அங்கே யார் வருவா காப்பாற்ற? எப்படியோ சிங்கம், புலி, யானை தான் வரணும். வந்தாலும் அதுங்க நம்மளை காப்பாற்றவா வரும்? நம்மளை சாப்பிட தான் வரும். ஆனால் நீங்கள் அங்கேருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணுன்னா உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும். ஆனால் அப்போ எப்படி இருந்தாலும் சக்தி வந்துடும். நடக்கவே முடியாதவன் கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு வீட்டில் உட்காந்துருந்தா கூட திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து, பக்கத்தில் பாம்பு ஓடுதுன்னா அவன் நடக்க தெரியாது, அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பான். அதெல்லாம் கொடுக்கறது தான் இந்த தனிமை சக்தி. பின் சவுண்ட் அப்படின்றாங்களே, அது தாங்க இது. அப்போ தாங்க உங்களுடைய இதயத்தோட சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். இது தியானத்தில் கூட ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் உள்ளத்தோட ஓசை கேட்கும், அந்த கடிகாரத்தோட ஓசை கேட்கும். சித்தர்கள் எதுக்கு காட்டுக்கு போய் தியானம் பண்ணுறாங்க? அப்போ தான் அந்த பூ பூக்கிற சத்தம் கேட்கணும். அப்போ தான் அது பூர்ணத்துவமாக இருக்கும், நம்மளுடைய ஆற்றலும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல கதை சொல்லனா எப்படி? அப்போ தானே உங்களுக்கு அந்த தனிமையோட ஆற்றல்னு சொல்லும்போது இந்த கதை ஞாபகம் வரணும். நம்ம புராணத்தில் பார்த்துருக்கோம், இந்த பஞ்ச பாண்டவர்கள் காட்டுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிவாளி. போர் வரப்போகுது. ஒவ்வொருத்தரையும் கிருஷ்ணர் தயார் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக அறிவுரை சொன்னால் யாரும் கேட்க மாட்டான். அப்படியே சொன்னாலும் எதிர் விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பார்த்தாரு, அர்ஜுனன்கிட்ட திறமை இருக்குது, நீ என்ன பண்ண? இந்த விஷயம் எல்லாமே அவங்க வனவாசத்தில் இருக்கும்போது நடந்தது. நீ இமயமலை போ, நேராக இமயமலையில் போய் தவம் இருந்து ஏதாவது ஒரு சக்தியோடு வா, அப்போ தான் நீ திறமையானவன் நான் நம்புவேன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவனுக்கு அறிவு ஜாஸ்தி, அவனுக்கு அதை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சான். இப்போ கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணியாச்சு, இந்த காட்டில் இருந்து இமயமலைக்கு போயாச்சு. இந்த வனவாசத்தில் இருந்த பாண்டவர்களை ஒவ்வொரு மூலைக்கு அனுப்பிச்சிட்டாரு. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல அவங்க கூட அண்ணன் தம்பிங்க ஒன்றா போல, குடும்பம் போல யாரும் போல, தனியாக அர்ஜுனன் மாத்திரம் அந்த சிவனை நோக்கி தவம் இருக்கார். அப்போ தான் அவருக்கு புரியுது, நம்ம எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம். அது வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை புரியல.
எவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் தாண்டி வந்தோம். இன்றைக்கி நம்ம திரும்பியும் வாழணுன்னா நமக்கு அந்த ஆற்றல் கண்டிப்பாக தேவை. அதுக்கு நம்மக்கிட்ட சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கணும். இது கண்டிப்பாக நமக்கு தேவை. இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவர் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது, நம்ம தான் நம்மளுடைய அண்ணன் தம்பிங்களை காப்பாற்றி ஆகணும், எல்லாரும் பிரச்சனையில் இருக்காங்க, அந்த வெறி பயங்கரமான தவமாக போச்சு. அவருடைய எதிர்பார்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் எனக்கு இருக்கணும், அப்போ தான் என்னால் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சார். அவருடைய அந்த தனிமை தான் பலம் கொடுத்தது, அவருக்கு அந்த ஈசனை நேரடியாக சந்திக்க வச்சுது. அப்போ எவ்வளோ கடுமையான தவம் பண்ணியிருப்பார் பாருங்க. அதுதான் பாசுபதாஸ்திரம்ன்ற சிவன் கொடுத்த மிக பெரிய பிரம்மாண்டமான ஆயுதம். அந்த ஆயுதத்தினால தான் அவர் எவ்வளோ சாதனைகளை கடைசி வரைக்கும் பண்ண முடிஞ்சுது. எப்போவுமே நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நினச்சி பயந்து ஒடுங்கி உட்காந்துடக்கூடாது. நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? பிரச்சனை வராத இடமே கிடையாதுங்க. தெருவில் இறங்கினா கூட எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை நினச்சி ஓரமாக உட்கார்ந்தா எதிராளிக்கு சந்தோஷம். எதுவாக இருந்தாலும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? உங்கள் ஆற்றலை பெருக்கணும், உங்களுடைய சக்தியை வளர்க்கணும். இதுக்கு தான் இந்த தனிமை உங்களுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, என்ன செய்யணும், எல்லா விஷயமும் அது உங்களுக்கு தெளிவாக சொல்லும். இப்போ இந்த தனிமையை ஆற்றலாக மாறுறதுக்கு உங்களுக்கு 6 வழிகள் சொல்கிறேன். முதல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பலம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க, உங்கள் பலவீனம்னு எதை நினைக்கிறீங்க, பயம்னு எதை நினைக்கிறீங்க, இதை எழுதிக்கங்க. ஒரு விஷயத்தையும் பாருங்கள். இந்த ஒரு விஷயமும் தேவையான்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல பயன்றது போயிடும். ஏன்னா கூட்டத்தோடு இருக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1008 யோசனை இருக்கும். தனியாக இருக்கும்போது எதை பேசுனா என்ன, என்கிட்ட தான் எதுவும் இல்லையே, அந்த ஒரு தைரியம் வந்துடும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் தனியாக இருக்கிறவன் டக்குன்னு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த தைரியம் முதல்ல வந்துடும். நீங்கள் முதல்ல ஒரு சின்ன ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயப்படுவீங்க, ஆனால் அதெல்லாம் வலிமையாயிடும். அதே மாதிரி பலம் எது, அந்த பலத்தை இன்னும் எப்படியெல்லாம் பெருக்கலாம், பலவீனம் எது, அதனால் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் தோற்று போடும். அந்த பலவீனம் இனி இருந்தால் நம்மளால் வாழ முடியாது. அந்த பலவீனத்தை பலமாக மாற்றிடுங்க. இப்படி முதல் விஷயத்தை நீங்கள் யோசித்து முடிவெடுங்க, உங்களுடைய ஆற்றல் அதிகமாகும். ரெண்டாவது, நல்ல சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படிங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பெரிய 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 கட்டத்தை தாண்டி தான் இதுக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கடந்து தான் வந்திருப்பாங்க. நான் கூட சமீபத்தில் ஒரு இங்கிலீஷ் புக் ஒன்று படித்தேன். தமிழாக்கம்தான், எனக்கு அவ்வளோவா ஆங்கிலம் தெரியாது. ஒரு மனுஷன் 100 நாள் எப்படி சந்தோஷமாக வாழறது அப்படின்ற புக்கு. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அந்த 100 நாள் வாழறது எப்படின்னு சொன்ன மனுஷன் ஒவ்வொரு நாளும் துடிச்சு வாழ்ந்திருக்காரு. இன்றைக்கி இறந்துருவோமா, இன்றைக்கி இறந்துருவோமா, இந்த நிமிஷம் இறந்துருவோமா, கடைசி வரைக்கும் அவர் ஒரு சந்தோஷமாகவே வாழலைங்க. அந்த 100 வருஷத்தை, அதாவது அந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த போராட்டம் கடந்து வந்த அப்புறம்தான் 100 நாள் மகிழ்ச்சியாக வாழறது எப்படின்ற விஷயம், அவருடைய வாலிப பருவத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் அந்த உயிருக்கு போராடின அந்த மனுஷன் கடைசியில் ஆற்றல் வாய்ந்த சக்தியாக உருவாகி நமக்கு எழுதுகிறாரு. எப்போவுமே அனுபவித்தவங்கனால தான் அருமையாக சூப்பராக சொல்ல முடியும். இந்த மனுஷன் எழுதுகிறாரு, 100 நாள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி. ஆனால் இதுக்காக அவர் வாலிபத்தில் ஒரு நாளும் உயிருக்கு தப்பிச்சு வந்தது. இதுவும் ஹிட்லர்கிட்ட யோசிச்சு பாருங்கள். இந்த கதை 100 நாள் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
எதுக்குன்னா அந்த 100 நாள் வாழ்ந்ததுக்கு எப்படின்னு சொல்கிறவர் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்ச அப்புறம் தான் சொல்கிறாரு. அதுதாங்க விஷயம். அது பயங்கரமான ஆற்றல் கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல புக்ஸை எடுத்து படிங்க. உங்களுக்கு புக்ஸு படிக்க முடியலன்னா புராணங்கள் எடுத்து படிங்க. அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை விட பயங்கரமான குருவாக உங்களுக்கு வேலை செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வளர்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தடை விதிப்பான். ஆனால் குரு மாத்திரம் தனக்கு வாழறதுக்கு அழகான வழி சொல்லுவார். அதை செய்கிறது தாங்க இந்த புக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், கண்டிப்பாக தினமும் தியானம் செய்யுங்க. நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம், தியானமாக அது எனக்கு வராது, நீங்கள் செய்யவே வேணாம், நான் பண்ண வைக்கிறேன். எப்படின்னா, கண்ணை மூடி கண்ணை திறந்து கூட உங்கள் மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடுங்க, இந்த மூச்சை கவனிங்க. இது தாங்க தியானம். மூச்சு வெளியில் போகிறது வர்றதை கவனிக்கிறது தான் தியானம். இது என்ன செய்யும்? இதை பண்ணுறதுனால உங்கள் ஆற்றல் ஒன்று சேர்ந்து ஆயுதமாக மாறும். இந்த மூச்சை கவனிக்கிறதுனால, கண்ணை மூடி செய்கிறதுனால அது உங்கள் மனசோட எண்ண ஓட்டத்தை அடக்கி நீங்கள் யார் அப்படின்றத நிதானமாக புரிய வைக்கும். 4வது விஷயம், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும். நான் இதை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அதை எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை செஞ்சு ரொம்ப சூப்பராக அதில் திறமையை காட்டுங்க. இது ஒரு அரிய வாய்ப்பு. உங்களை யாரும் தடுக்க முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இந்த தனிமையில் தான் அதை செய்ய முடியும். அதை செஞ்சவன் தான் யார்? நம்மளுடைய ஏகலைவன். தனியாக இருக்கிறதுனால தானே அவனால் அந்த ஆற்றல் வாய்ந்த சக்தியான வில்வித்தையை கற்றுக்க முடிஞ்சது. அடுத்தது, வீட்டில் மொட்டை மாடியோ இல்லை நல்ல ஒரு பார்க்குக்கோ போயிட்டு உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு இயற்கையை அணுவாக ரசிங்க. ஒரு இலை இருந்தால் கூட அதை பார்த்து ரசிங்க. அங்கே விளையாடுற பசங்களை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இது மனசை பயங்கரமாக மன அழுத்தத்திலேருந்து குறைஞ்சி நேர்மறை ஆற்றலை தரும். பல பேருக்கு நிம்மதி கூட நல்லா கிடச்சிடுங்க. நிம்மதி வேணும்னா என்னங்க பண்ணுறாங்க? முதல்ல எங்கேயாவது ஒரு டூர் கிளம்புறாங்க. நம்ம இங்கே ரகசியமாக பண்ணுற வேலையை தான் அங்கே அவங்க வெளிப்படையாக பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டு வந்தப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வேணாங்க, சின்ன தோட்டத்துக்கு போனால் கூட நம்மளுக்கு சந்தோஷந்தாங்க. இல்லை, ஒரு கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்கள். எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும். அங்கேயும் போயிட்டு நீங்கள் இதையே குப்பையை சுமந்துட்டு போகக்கூடாது. அங்கங்கே நடக்கிறத அப்பப்போ எரிஞ்சிட்டா நம்மளுக்கு நடக்க ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் மனசை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறது. அடுத்தது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை காதில் மைக்க போட்டுட்டு கேளுங்க. அது உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். இது எல்லாம் நல்லா இருக்குன்னா பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம உடம்பு. நம்ம உடம்பு உறுதியாக இருக்கணும். நம்ம தோண்டுட்டோன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். எப்படிங்க சொல்கிறீங்க? உண்மைங்க. உண்மை சில நேரத்தில் சுடதான் செய்யும். அந்த சூட்டை அதாவது அந்த நெருப்பை தொட்டு பார்த்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் நெருப்பை தொட்டு பார்த்தவள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் புரியும் போது நான் சொன்னது சரின்னு தோணும். அதாவது உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு பகுதியும் அசைக்கப்படணும். ஒரு டப்பாவை ரொம்ப நாள் திறக்கலைன்னா அதுக்கப்புறம் திறக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கை கால்களை அசைக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது. சுற்றி இருக்கவங்கள உங்களை வயசானவங்கன்னு சொல்லட்டும், இல்லை ஏண்டா தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனால் உங்கள் உடம்புல உயிர் இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நடமாடணும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிறதையே மறந்துடுவாங்க. நீங்கள் உங்களால் வெளியில் போக முடியலன்னா கூட வீட்டுக்குள்ளே கூட நடமாடுங்க. நீங்கள் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும். சில மருத்துவமனையில் பார்த்துருப்பீங்க, சில பேஷண்ட்டால்
ஒரு பக்கம் கூட எந்திரிக்க முடியாது. இப்படிப்பட்டவங்களும் அசகையை தான் வைப்பாங்க. மருத்துவர் வருவாங்க, இந்த அம்மா ஏன் இப்படி படுத்துட்ருக்காங்க, இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான், இவனுடைய அந்த கைக்கு காலுக்கு அசைவு கொடுங்க அப்படின்வார். ஒரு பயிற்சியாளர் வந்து அந்த கையை காலை ஒரு 10 நிமிஷம் ஆட்டிகிட்டு போவாங்க. இதை நம்மளே செஞ்சுட்டு போகலாமே. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் இன்னொருத்தர் உதவி இல்லாமல் வாழறது மிக பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம நல்லா இருக்கும்போதே ஒருத்தர் நம்மளை வந்து தனிமைப்படுத்துகிறாங்கன்னும் போது அப்போ நம்ம ஆற்றல் எவ்வளோ அதிகமாக இருக்கணும். சட்டுன்னு எந்திரிக்கணும், சட்டுன்னு நடக்கணும். இது மற்றவங்களுக்காக இல்லைங்க, உங்களுடைய சக்தி உங்களை விட்டு போகலை. நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆற்றல், சக்தி, எவ்வளோ திறமைகளை செய்தவர்கள், சாதனையாளர்கள். உங்களால் நிச்சயமாக எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு முதல்ல நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் நம்மளால் எல்லா செயலும் சுலபமாக செய்ய முடியும். இந்த கிராமப்புறத்தில் பார்த்துருப்பீங்க, பெரியவங்கள்லாம் இருப்பாங்க. முதல்ல வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்காக அவங்க உடனே அழுது ஓரம் உட்கார மாட்டாங்க. அட போடா, நீ போனால் என்ன அப்படின்னு காலையில் கிளம்புனாங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் உட்காருவாங்க. அந்த வீட்டு தேவை என்னவோ அவங்க ஒரு பக்கம் உட்காந்து செஞ்சு கொடுப்பாங்க. கீரை கிள்றது, இல்லைன்னா ஏதாவது காய்கறி அரிஞ்சு கொடுக்கறது, சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்டுக்கும் போவாங்க. எந்த வீட்டில் ஒன்றாலும் சாப்பிடுவாங்க. நியாயப்படி இது ஒரு சன்னியாச வாழ்க்கை தான் வச்சுங்களேன். ஆனால் அவங்க நைட்டு வந்து வீட்டுக்கு படுக்கும்போது நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சீக்கிரத்தில் அவங்க அந்த கிராமத்தை விட்டு வரவே மாட்டாங்க. இது ஒரு வகையான பயிற்சி தாங்க. இதை அந்த காலத்தில் முதியவர்களே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் 100, 110 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன விஷயம் கூட மனசை பாதிச்சுதுன்னா மொத்த திறமையும் மொத்த சக்தியும் மறந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்ன அதிர்வலைகள் தவறாதான் வருது பாருங்கள், நான் ஏன் உட்காரணும், என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, அவ்வளோலாம் சாதித்தவ ஏன் இதை பண்ணக்கூடாது, செய்ய முடியுமே, வயசு தடையே கிடையாது, எந்த வயசில் ஒன்றாலும் சாதிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த திறமையும் இல்லாமல் இல்லையே, எல்லா திறமையும் தெரியுமே, அப்புறம் ஏன் பயம், யாருக்காக பயம்? ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உலகத்தில் பயப்பட தேவையே இல்லை. விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷன் எதை கண்டும் பயப்படக்கூடாது. உயிருன்றது ஒரு முறை தான் போகும். அது நீ உயிரோடு இருக்கும்போது உனக்கு அது தெரியாது. ஆனால் நீ இறந்த அப்புறம், அதாவது நம்ம போன அப்புறம் அந்த உயிர் போனதும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் அது வராது, நம்ம போன அப்புறம் அது வர்றது நமக்கு தெரியாது. அப்போ தைரியமாக எதிர்கொள்ளாமே. அந்த தைரியம் வந்து எந்த காலத்துலேயும் விடக்கூடாது. படிப்பு வரல, அது வரல, எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு குழந்தையில் அடம் பிடிக்க முடிஞ்சதில்ல, அதே அடத்தோட இப்போவும் இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, வீட்டில் ஓயாமல் வேலை இருக்குது, என்னை நிம்மதியாக கூட தனியாக கூட விடமான்றாங்க, நான் எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு இல்லைன்னா எனக்கு நிறைய வேலை கொடுத்துறாங்க. இல்லைங்க, உங்களுக்கும் நேரம் இருக்குங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உங்களோட நேரமாக எடுத்துக்கோங்க. மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அந்த கடவுள்கிட்ட சொல்லி மனசை நிம்மதியாக்கிட்டு படுங்க. அதே போல் நடுராத்திரி எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய தேவைகளை சொல்லி அந்த மனசில் ஆழமாக பதிவேற்றுங்க. இதுவும் ஒரு விதமான சக்தி தான். கண்டிப்பாகவே இந்த விஷயத்துக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து உதவி செய்ய காத்துட்ருக்கோம், உங்களை சந்தோஷப்படுத்தும். நிறைய விஷயம் இருக்குங்க. டைம் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. முதல்ல அந்த செல்லை எடுத்து ஓர வச்சுருங்க. அதாவது ஓர வச்சுட்டு நிம்மதியாக உங்களுடைய எண்ணத்தை மாத்திரம் நினைங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்தது போதுங்க. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களை. அதுக்காக தான் இந்த தனிமை கண்ணாடி முக்கியம்.
இந்த தனிமை தான் உங்களுக்கு நிறைய ஆற்றலை, சக்தியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சிக்கக்கூடியது. இதுக்காக நீங்கள் போயிட்டு மன வருத்தத்தோட யார்கிட்டையாவது எதுவும் வேணாங்க. உங்கள் ரணத்தை நீங்களே சரி செஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் தனியாக ஒருத்தனுக்கு காயம் பட்டுச்சுன்னா அவனே அதுக்கு மருத்துவம் செஞ்சுக்கிறான். அதை தான் நம்ம செஞ்சுக்க போகிறோம். இனி வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆற்றலோடு செயல்படணும். டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு டைமை உருவாக்கின்னு பாட்டு கேளுங்க, தனிமையை ரசிங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணோம், இன்றைக்கி ஏன் அப்படின்னு யோசிங்க. நிறைய நேரம் அமைதியாக இருங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கிறீங்களோ ஆற்றல் பெருக்கெடுக்கும். நீங்கள் சக்தி வாய்ந்த மனிதராக மாறப் போகிறீங்க. சரிங்க, அடுத்த தலைப்பில் பார்க்கலாம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.